கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இன்னைக்கு உலகத்துக்கு தெரிஞ்ச இந்த பேரை கூட அவங்க அம்மா கலைக்க பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, தந்தையுடைய குடிப்பழக்கம் ஒரு பக்கம், குடும்ப வறுமை இன்னொரு பக்கம்னு இந்த குடும்பம் திணறிக்கிட்டு இருந்தப்ப 4ஆவதா ஒரு குழந்தை எதுக்குன்னு அவங்க அம்மா யோசிச்சாங்க. ஆனா அந்த தாயினுடைய கருப்பைக்கு தெரிஞ்சிருக்கு, உள்ள வளர்றது ஒரு சாதாரண பையன் இல்ல, உலக சரித்திரத்தையே மாத்தி எழுத போற ஒரு சாம்ராஜ்யம்னு. 12 வயசுல ஃபுட்பால் விளையாட போன இடத்துல இவரை பார்த்து எல்லாரும் உருவ கேலி செஞ்சாங்க. இவர் பேசுற பாஷையை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. அதே மாதிரி ஏழை பையனால என்ன பண்ணிட முடியும்னு கேட்டப்போ பாத்ரூம்ல போயிட்டு அழுதுகிட்டே இரவு பசியோட ஒண்ணுமே சாப்பிடாம படுத்திருக்கிறார் இந்த பையன். அது மட்டுமா, மெக்டோனல்ட்ஸ் கடை பின்னாடி நின்று மிச்சம் இருக்கிற பர்கர் கொடுப்பீங்களான்னு கேட்ட காலமும் இந்த பையனுக்கு இருந்திருக்குது. இவ்வளவு வறுமை போராட்டத்துக்கு மத்தியிலையும் டாக்டர் சொன்னாங்க ஹார்ட் சர்ஜரி பண்ணியே ஆகணும், விளையாட்டை நிறுத்துங்க அப்படின்னு. ஆனா இந்த பையன் என்ன சொன்னாரு தெரியுமா? உடம்புல இருக்க ஹார்ட்ல என்ன பிரச்சனை இருக்கலாம், ஆனா என்னுடைய வைராக்கியத்துல ஒரு சின்ன கீரல் கூட விழுகாதுன்னு தனியால கிரவுண்டுக்கு இறங்கினாரு. 2003ஆம் வருஷம் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபுட்பால் மேட்ச் மான்செஸ்டர் யுனைடெட் டீமுக்கு எதிராக இந்த 18 வயசு பையன் வேற லெவல்ல விளையாடுறாரு, மின்னல் வேகத்துல ஓடுறாரு. இவருடைய அந்த விளையாட்டு திறமையை பார்த்து மெய்சிலிர்த்து போன அந்த கிளப்புடைய டீம் மெம்பர்ஸ் இந்த மேட்ச் முடிஞ்சு போயிட்டு அந்த கோச்கிட்ட சொல்றாங்க, கோச் இந்த பையனை இங்கேயே விட்டுட்டு போயிடாதீங்க, எப்படியாவது எங்க டீமுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு. அந்த ஒரு மேட்ச் தான் ரொனால்டோட தலைவிதியை மாத்தி எழுதின மேட்ச், அவரை இன்டர்நேஷனல் ஸ்டேஜுக்கு அறிமுகப்படுத்தின அந்த மேட்ச். அப்பா ஒரு தோட்டக்காரர், அம்மா ஒரு சமையல்காரங்க. ஆனா இன்னைக்கு 10,000 கோடிக்கு மேல சொத்து, 600 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 900 கோல் அடிச்சும் இன்னும் பசி அடங்கல. ஏன்னா இந்த உலகமே அவரை எதிர்த்து நின்று உன்னால முடியாதுன்னு சொன்னப்ப அவர் நிமிர்ந்து இந்த உலகத்தை பார்த்து சொன்னது ஒரே வார்த்தை தான், முடிஞ்சா என்னை தடுத்து பார். இன்னைக்கு துபாயில ஹோட்டல், சொந்தமா ஜெட், சொகுசு வாகனங்கள், அவர் வாழ்ற வாழ்க்கை சும்மாவல்ல. So the moral of the story is, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களை யாராவது ஒதுக்கி வச்சா ஓரமா போயிட்டு அழுதுகிட்டு இருக்காதீங்க. உங்க உழைப்பால அவங்களுக்கு பதிலடி கொடுங்க. காலம் உங்களை ராஜாவா மாத்து.